முதல்ல பால் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எஸ். பால் ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. இதில் வந்து எலும்புக்கு தேவையான கால்சியம், தசை வளர்ச்சிக்கு தேவையான புரதம் மற்றும் உடலுக்கு தேவையான விட்டமின்ஸு, பொட்டாசியம், கார்போஹைட்ரேட்ஸ் இப்படி எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது தான் பால். வளரும் குழந்தைகளுக்கு பால் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு. குறிப்பாக வந்து எலும்பு, பற்கள், மசில்ஸு, நர்வ்ஸு மற்றும் இம்யூன் ஹெல்த்துக்கு வந்து பால் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ பால் வந்து கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது தான். பால் குடித்தா சளி பிடிக்குமா? அறிவியல் பூர்வமாக பார்த்தா பால் வந்து சளியை வந்து உருவாக்குறது கிடையாது. ஆனால் பால் குடித்த உடனே நம்ம தொண்டையில் ஒரு திக்கான ஒரு தடிமனான லேயர் வந்து ஒட்டுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அதனால் வந்து ஏற்கனவே சளி இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுமே தவிர பால் வந்து சளியை வந்து அதுவாக உருவாக்குறது கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு பாலில் இருக்கிற அந்த புரதம் வந்து அலர்ஜியை ஏற்படுத்தலாம். அப்படி ஒவ்வாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பால் குடித்தா வந்து மூக்கடைப்பு, தும்மல் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸு, அப்புறம் மில்க் அலர்ஜி, ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பால் வந்து சில நேரம் அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் சொல்லுது. ஸோ பால் வந்து சளியை உருவாக்குறது கிடையாது. ஏற்கனவே சளி பிடிச்சவங்களுக்கு பால் குடித்தா அந்த சிம்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி நேரத்தில் டாக்டர்ஸோட அட்வைஸை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பாலை வெறும் பாலை குடிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கலந்து குடிக்கலாம். இது ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காகவும் உங்களுக்கு வந்து செயல்படும். அதே நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சில்லான பாலை குடிக்காமல் வெதுவெதுப்பான சூட்டில் பாலை குடிச்சிங்கன்னா எப்போவுமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த வயசில் போய் பசும்பாலோ இல்லை மற்ற விலங்குகளோட பாலோ நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகளோட செரிமான மண்டலம் வந்து அதை செரிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்காது. அதே 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு திட உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போம்போதில் பசும்பாலை நீங்கள் நேரடியாக கொடுக்கக்கூடாது. ஏதாவது உணவில் கலந்து, அதாவது பருப்பு சாதத்துலையோ இல்லை வேறு நீங்கள் என்ன சாப்பாடு குடிக்கிறீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து கொடுக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் மிக குறைவான அளவில் சாப்பாட்டில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்போயும் நேரடியாக கொடுக்கக்கூடாது பசும்பாலை. அடுத்து 1 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக பசும்பாலையோ பாக்கெட் பாலையோ கொடுக்க தொடங்கலாம். ஏன்னா 1 வயசு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளோட அந்த சிறுநீர் பெற்றிருக்கும். அதாவது சிறுநீரகம், அந்த செரிமான உறுப்புக்கெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கும். அதனால் 1 வயசுக்கு பிறகு நம்ம வந்து பசும்பால் கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 350லேருந்து 500 ml வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இதே வளரும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, டீனேஜ் அந்த மாதிரி பிள்ளைங்களோட எலும்பு வளர்ச்சி மற்றும் தசை வலிமைக்கு பால் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் வந்து ஏற்படுற அந்த எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பால் ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக செயல்படுது. அதனால் அதை வந்து வளரும் குழந்தைகளுக்கு வந்து பால் வந்து நல்லா கொடுக்கலாம். அதே சமயம் ஏஜ் ஆனவங்க, முதியவர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து பால் செரிமானம் ஆவதில் சிக்கல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து பாலை நேரடியாக கொடுக்காம தயிராகவோ மோராகவோ நம்ம வந்து சேர்த்துக்கொள்வது சிறந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து பால் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சயின்ஸ் சொல்லுது. இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பால் குடித்து பயனடைஞ்சிருக்கு.